கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோசுவா 3:7. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை நான் மேன்மைப்படுத்த போகிற மகளே, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீ காணப்போகிறேன். ஏனென்றால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அதாவது உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் செய்ய போகிறேன். உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. யாரெல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து உன்னை ஏளனமாக பேசினார்களோ, அவர்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, உன்னை சுற்றி இருக்கிற உன் சத்துருகள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் வேணும். இந்த நாளில் வெட்கப்பட்டு நிற்கிற இடத்துல கர்த்தரின் தலையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உண்டாயிருக்கும். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.